ஓம் அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி. அனைவருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் லதா. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஸ்ரீ முருகப்பெருமானுக்கு நாம் வெற்றிலை தீபம் எப்படி ஏற்றுவது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். எப்போ மாதிரி பிள்ளையாரை முதல்ல வணங்கிக்கணும். ஏன்னா அவர் தான் எல்லா செயல்களுக்கும் நமக்கு வெற்றியாக துணையாக வருபவர் அப்படின்றதுக்காக அவரை வேண்டிக்கிட்டு நான் ஆரம்பித்தேன். காலையில் எழுந்து வாசல் தெளித்து கோலம் போட்டு வீடு வாசல் எல்லாம் தேய்ச்சி சுத்தம் பண்ணி கழுவி பூஜை சாமான்லாம் தேய்ச்சி அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம்லாம் இட்டு பூஜைக்கு தேவையான பூக்கள் எல்லாம் வச்சு நெய்வேத்தியெல்லாம் எடுத்து ரெடி பண்ணிட்டேன். 6 வெத்தலை நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். 6 வெத்தலையும் நான் அழகாக முதல்ல தண்ணி விட்டு நல்லா கழுவிட்டேன். அதுக்கப்புறமா ஒரு தாம்பாள தட்டில் 6 வெத்தலையும் அழகாக நான் அடுக்கிக்கிட்டேன். அந்த 6 வெத்தலையும் எப்படி நம்ம அடுக்கணும்னா, இந்த காம்புகள் எல்லாமே நம்ம கிள்ளிடணும். காம்புகள் எல்லாத்தையுமே கிள்ளி நம்ம விளக்கு ஏற்றுறோம் இல்லையா, அந்த விளக்கில் நம்ம அதை போட்டுடணும். அப்போது நான் அந்த தாம்பாள தட்டுக்கும் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு நான் அழகாக அந்த தாம்பாள தட்டு டெக்கரேட் பண்ணிட்டேன். இதுக்கு முன்னாடியே நான் பூக்கள் எல்லாம் சாமி படத்துக்கும் நான் எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு பிறகு என்னோடய பாப்பாவும் வந்திருந்தாங்க. என்னோடய பாப்பாவும் நானும் 2 பேரும் சேர்ந்து தான் இன்றைக்கி இந்த வெற்றிலை தீபம் முதல் வாரம் நாங்கள் ஏற்றியிருக்கோம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா எனக்கு இந்த குழந்தை அப்படின்றது எனக்கு முருகர் கொடுத்த குழந்தை தான். ஏன்னா நான் எனக்கு குழந்தை இல்லாத சமயத்தில் மனதுருகி நான் வேண்டிக்கிட்டேன் முருகர்கிட்ட. என்னுடைய திருப்பூர் முருகர் தான் எனக்கு குலதெய்வம். முருகா, எனக்கு குழந்தையை கொடுங்க, என்னோடய குலதெய்வம் நீங்கள் தான், நான் உங்களை தான் நம்பியிருக்கேன்னு அழுது வேண்டிக்கிட்டேன். அப்போது எனக்கு உண்மையிலேயே முருகர் எனக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய வரம் தான் என் குழந்தை. பரணி நட்சத்திரத்தில் என் குழந்தை எனக்கு அழகாக பிறந்தாங்க. அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எப்போவுமே என்னோடய குலதெய்வத்தை நான் மறக்கவே மாட்டேன். அதே மாதிரி ஸ்ரீ ரேணுகா பரமேஸ்வரி அம்மன், அவங்களையும் நான் மறக்க மாட்டேன். அவங்களும் எனக்கு என் குழந்தைய கொடுத்தது அவங்களா தான் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். அவங்க 2 பேருக்குமே என்னோடய குலதெய்வங்கள், எங்கள் அம்மா வீட்டு சைடும் சரி, எங்கள் வீட்டுக்காரோட குலதெய்வங்கள் 2 பேரையுமே நான் என்றைக்குமே நான் மறக்கவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம விளக்கேற்றி சாமி கும்பிடலாம். பூக்கள் எல்லாம் நான் அழகாக எடுத்து வச்சுட்டேன். லக்ஷனா வெத்தலையெல்லாம் கழுவி அழகாக எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறமா இந்த காம்புகள்லாம் கிள்ளி நான் அந்த விளக்கில் நான் போட்டுவிட்டேன். அதுக்கப்புறம் 6 வெத்தலையிலையும் நுனி பாகத்தில் அழகாக நான் சந்தனம் இட்டு அதுக்கப்புறமா நான் குங்குமத்தை இட்டு ஒவ்வொரு பூக்களாக நான் அழகாக நான் வச்சுட்டேன். 6 வெத்தலையிலையும் 6 பூக்கள் நான் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் நெய் விட்டு திரி போட்டு நான் விளக்கு ஏற்றிட்டேன். லக்ஷனாவும் நானும் 2 பேரும் சேர்ந்து தான் நாங்கள் விளக்கையே ஏற்றினோம். இந்த வெற்றிலை விளக்கை ஓரை சமயத்தில் நம்ம ஏற்றினா ரொம்ப ரொம்ப விசேஷம். எந்த சமயம் ஓரை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். செவ்வாய்க்கிழமை காலையில் 6லேருந்து 7 மணி காலை நேரத்தில், மதியானத்தில் நம்ம பார்க்கும்போது 1லேருந்து 2, அதே மாதிரி இரவு 8லேருந்து 9, இந்த 3 நேரங்கள் தான் ஓரை டைமு. இந்த ஓரை நேரத்தில் நாம் நேரம் அறிந்து ஓரை அறிந்து நாம் இந்த வழிபாடு பண்ணோம்னா நிச்சயமாக நினைச்ச காரியம் நமக்கு கைகூடும். நம்ம எல்லாருமே நல்ல விஷயங்களுக்காக போராடுறோம், கஷ்டப்படுறோம், உழைக்கிறோம். நம்மளுடைய வாழ்க்கையில் நிறைய போராட்டங்களை நம்ம சந்திச்சுட்டே தான் வந்துட்ருக்கோம். ஆனால் ஏதோ ஒரு தடைகள் நம்ம வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அந்த தடைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள் நம்மளை விட்டு விலகணும், நம்ம எடுக்கிற செயல்கள் வெற்றி அடையணும், நம்ம வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா நிச்சயமாக தடைகள் விலக நீங்கள் இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றி நீங்கள் வழிபடுங்க. நீங்கள் கோயில்களில் ஏற்றி வழிபட்டாலும் பரவாயில்ல, வீடுகளில் ஏற்றி வழிபட்டாலும் பரவாயில்ல. உங்களுக்கு ஒரு 6 வெத்தலையா சந்தனம் குங்குமம் வச்சு நடுவில் ஒரு அகல் விளக்க வச்சு நீங்கள் முருகப்பெருமானை நினச்சி வெற்றிவேல் முருகனுக்கு ஒரு அரோகரா முழக்கத்தை இட்டு மனதுருகி முழு மனதோட சரணாகதி அவர் திருப்பாத கமலங்களில் பிடிச்சிக்கிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் நினைக்கிறத முருகர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் நாங்கள் நைவேத்தியம் படைச்சிட்டு தீப தூப ஆராதனைகள் எல்லாமே நாங்கள் செஞ்சிட்டோம். இந்த வெற்றிலை தீபம் நம்ம ஏற்றும் பொழுது நம்மளுடைய வீட்டில் சுப காரியங்கள் நிச்சயமாக நிகழும். நினைத்த காரியம் கைகூடும். தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் மீறி நம்மளுடைய தெய்வ சக்தி, இறைவனுடைய அருளும் ஆசையும் முருகப்பெருமானின் துணையோடு நிச்சயமாக நம்ம வெற்றியடைய நிறைய அருள் கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மை. 6 வெற்றிலையை வச்சு நடுவில் ஒரு விளக்கை ஏற்றி தீப தூப ஆராதனைகள் காமிச்சு
வெத்தலைப்பாக்கு பழம் நெய்வேத்தியமாக படைச்சு அதுக்கப்புறமா உங்களால் முடிஞ்ச ஒரு நெய்வேத்தியத்தை நீங்கள் சமர்ப்பணம் பண்ணுங்கள் இறைவனுக்கு. நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும், தடைகள் நீங்கும் அப்படின்றது தான் உண்மை. இந்த வெற்றிலை தீபத்தினால் பயனடைந்தவர்கள் ஏராளமானவர் இருக்கிறாங்க. இன்றைக்கி நீங்கள் யூடியூப், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், ஃபேஸ்புக் இந்த மாதிரி சமூக வலைத்தளங்கள் எல்லாவற்றும் நீங்கள் பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய வழிபாடுகள்லேயே மிகச்சிறந்த பயனுள்ள உடனே நமக்கு அருள் செய்யக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வழிபாடு அப்படின்றது வெற்றிலை தீபம் ஏற்றுவது தான். இன்றைக்கு நாங்கள் முதல் வாரம் வெற்றிலை தீபம் ஏற்றி வந்திருக்கோம். பல பிரார்த்தனைகள் அவரோட திருப்பாத கமலங்களில் வச்சுருக்கேன். அந்த பிரார்த்தனைகள் நிச்சயமாக நிறைவேறும் அப்படின்றத நான் முழுசாக நம்புகிறேன். என்னோடய குழந்தைக்காகவும் குடும்பத்துக்காகவும் நிறைய பிரார்த்தனைகள் நான் முருகப்பெருமானுடைய திருப்பாத கமலங்களை சமர்ப்பித்திருக்கேன். அதே மாதிரி என்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அப்படின்னு சொன்னவங்களுடைய பிரார்த்தனைகளும் நான் சமர்ப்பணம் பண்ணியிருக்கேன். மிக விரைவில் அந்த பிரார்த்தனைகள் ஒன்றொன்றா கைகூடும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நான் சந்தோஷத்தோடு நான் சொல்லுவேன். அப்படின்றத சந்தோஷத்தோடு இந்த நாள் முதல் நாள் வெற்றிலை தீபம் முதல் வாரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். என் குழந்தை நானும் 2 பேரும் சேர்ந்து அழகாக இந்த வெற்றிலை தீபத்தை ஏற்றியிருக்கோம். இந்த வெற்றிலை நமக்கு நம்பிக்கையை கொடுக்கக்கூடியது, வெற்றியை கொடுக்கக்கூடியது. நம்ம வாழ்க்கையில் தடைகளை நீக்கி நம்மளுடைய வாழ்க்கையில் என்றென்னைக்கும் நமக்கு அருள் தரக்கூடிய ஸ்ரீ முருகப்பெருமானுடைய சிறப்பான பயனுள்ள ஒரு அழகான ஒரு பரிகாரம் அப்படின்னும் நம்ம இதை சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த அற்புதமான இந்த ஓரை சமயத்தில் நான் நேரம் அறிந்து 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ளே நான் ஏற்றியிருக்கேன். இந்த செவ்வாய் ஹோரையில் வெற்றிலை தீபத்தை நீங்களும் ஏற்றுங்க. நீங்கள் இது வரைக்கும் ஏற்றிருக்கீங்களா? இதனால் நீங்கள் நினச்ச காரியம் நிறைவேறியிருக்கா? இல்லை இனிமேல்ட்டு தான் நீங்கள் இதை ஏற்ற போகிறீங்களா? முருகர் உங்களுடைய வாழ்க்கையில் பண்ண அற்புதங்கள் என்ன? என் குழந்தைய எனக்கு கொடுத்தாரு முருகர் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். நீங்களும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.